கலை நிகழ்ச்சிகள், ஆன்மீக கலை நிகழ்ச்சிகள் தற்போது ஆரம்பமாகிறது. அனைவரும் வந்திருந்து பாட்டை கேட்டு இப்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். அருள்மிகு கோபதி அம்பாள் சமேத சங்கரலிங்க சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழாவை முன்னிட்டு 6ஆம் நாள் கலை நிகழ்ச்சிகள் தற்போது தொடங்கப்பட உள்ளது. நாம் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் இறைவணக்கத்துடன் தொடங்குவதுதான் நமது மரபு. அதன்படி இறைவணக்கம் பாட வருகிறார்கள் எங்கள் சமயப்பு மாணவிகள் பிரியதர்ஷினி, இந்து மகேஸ்வரி, ரித்திகா. சரணம் சரணம் கஜமுக குணபதி சரணம் சரணம் தலைவனின் இணையடி சரணம் சரணம் சரவண பவகுக சரணம் சரணம் ஸ்ரீமயம்பிகை சரணம் சரணம் சிவ 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 சரணம் சரணம் உலகின் ஒரு பறை சரணம் சரணம் சிவ அம்பிகை சரணம் சரணம். நன்றி. இறைவணக்கத்தை தொடர்ந்து விநாயகர் பாடலோடு நடனமும் ஆட வருகிறார் மாணவி ருத்ரகங்கா. பரதம். சரணம் சரணம் சுவாமி ஏசும் தெய்வமே பிள்ளை செல்வமே வாழ்வு தரவானி கணபம் பொருளே ஓ கணபதி சரணம் சரணம் சுவாமி பெருவாழ்வு தரவானி பெருவாழ்வு தரவானி. ஜீவநதியான காவிரி தந்த ஜெகத் ரட்சகா சரணம் சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம். ஜீவநதியான காவிரி தந்த ஜெகத் ரட்சகா சரணம் சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம். யாக யஜ்ஞத்தின் மூல பொருளே ஈரேழுலக கருவே யாக யஜ்ஞத்தின் மூல பொருளே ஈரேழுலக கருவே எண்ணியவர்க்கு எண்ணம் போலவே எல்லாம் தருகின்ற இறைவா கணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி ஏசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவானி பெருவாழ்வு தரவானி.
அழகாக நடனமாடிய மாணவிக்கு நன்றி. அடுத்ததாக என்னப்பன் சிவனை பற்றிய பாடலுக்கு நடனமாட வருகிறார்கள் நம் சமயப்பு மாணவிகள் ஆசிகா, ஸ்ரீலட்சுமி, பிரவீனா, அக்ஷயா. என்னப்பனல்லவா எந்தாயும் அல்லவா கல்யாண உலகடலே நோற்றி சீரார் பெருமுறை நந்தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருள்மலை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி போற்றி. என்னப்பனல்லவா எந்தாயும் அல்லவா என்னப்பனல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்பனல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்பனல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா. சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள் கத்திரமோ என்ன அற்புதம் இதுவே கத்திரமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய வாழனே அம்பலவாணனே ஆடிய வாழனே அம்பலவாணனே நாட்ட கருணையை ஏழை அறிவேனோ ஏழை அறிவேனோ ஏழை அறிவேனோ. என்னப்பனல்லவா எந்தாயும் அல்லவா என்னப்பனல்லவா எந்தாயும் அல்லவா பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்பனல்லவா பொன்னம்பலத்தவா.
கரகமாடிய மாணவிக்கு நன்றி. கெட்ட சக்தியை அழிப்பதற்காக அவதாரம் செய்த மகிஷாசுர மர்த்தினி சோஸ்திரத்திற்கு பரதமாட வருகிறாள் மாணவி பிரவீனா. भगवति देशिति कंठ कुटुंबिनी भूरि कुटुंबिनी भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखवर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करकोशिनि कल्मषपोषिणि कोशरते तनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जयदम्बमदम्बकदम्बवनं प्रियवासिनि आसरते शिखरि शिरोमणि कुन्दहिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैटभगञ्जिनि कैटभभञ्जिनि दासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते
திருத்தணி சுவாமி மலைக்கு சுவாமி. நடனமாடிய மாணவர்களுக்கு நன்றி. முருகனுக்கு காவடியாட்டம் என்றால் அம்மனுக்கு கரகம் அல்லவா? மாரியம்மனுக்கு கரகம் ஏற்றி ஆட வருகிறார்கள் எங்கள் சமயவகுப்பு மாணவிகள் ரித்திகா, இந்து மகேஸ்வரி, பிரியதர்ஷினி, சுபிஷ்கா. பாடப்பட்டியலில் 4ஆம் இடம் கொண்ட ஆடியை தொன்மையான தமிழ் கலைகளில் ஒன்றான கரகாட்டம் ஆடி அம்மனை போற்றி ஸ்ரீதேவி வித்யாலயாவின் ஆடி ஆசரிப்பு பக்தி பரவசத்துடன் நிறைவு பெறுகிறது.
63 நாயன்மார்களுள் நால்வருள் ஒருவராகிய திருஞான சம்பந்தரை பற்றி உரையாட வருகிறார் தேவ்சரன். அனைவருக்கும் வணக்கம். திருநாவுக்கரசர் திருமுனைப்பாடி நாட்டில் உள்ள திருவாமூர் என்னும் ஊரில் புகழானார் மற்றும் மாதினியார் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவருக்கு திலகவதியார் என்ற மூத்த சகோதரி இருந்தார். இளமையில் சமண சமயத்தில் தங்கி பல கலைகளை கற்றார். திருநாவுக்கரசர் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சைவ சமயத்தின் புகழ்பெற்ற அடியார்களில் ஒருவர் மற்றும் 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் கருதப்படுகிறார். இவருக்கு அப்பர் அல்லது வாகீசர் என்றும் அழைக்கப்படுகிறார். இவர் திருமுறை கண்ட மூவரில் ஒருவராகவும் திகழ்கிறார். இவரின் இயற்பெயர் மருந்தியார். சமண சமயத்தில் இருந்த இவர் பின்னர் சைவ சமயத்திற்கு மாறி சிவபெருமானின் மீது மிகுந்த பக்தி கொண்டார். கோவிலில் உழவார பணி செய்து பல பக்தி பாடல்கள் இயற்றியுள்ளார். இவரே கோயில் உழவார பணியை அறிமுகப்படுத்தியவர் ஆவார். மாசில் வீணையும் மற்றும் நல்துணையானது நமச்சிவாயமே என்னும் பதிகங்களை பாடியுள்ளார். இவரின் பாடல்கள் 4, 5, 6 திருமுறைகளாக வகுக்கப்பட்டுள்ளது. திருநாவுக்கரசர் தனது 81வது வயதில் திருப்புகலூரில் இறைவனடி சேர்ந்தார் என்று நம்பப்படுகிறது. தனது வாழ்க்கையின் மூலம் பக்தி, தொண்டு, இறை நம்பிக்கை ஆகியவற்றை முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தியுள்ளார். வாய்ப்புக்கு நன்றி கூட நிறைவேறிய நன்றி. வணக்கம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசும் தென்றலும் விங்கினன் வேலிலும் பூசு அண்டரை பொய்கள் போன்றதே ஈசனென்ற நிலையடி நிழலே. நன்றி. சமயப்பு மாணவி அக்ஷயா. அழகான பழனி மலை ஆண்டவா, அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினம் பாடவதே வேதமா. அழகான பழனி மலை ஆண்டவா, உன்னை அனுதினம் பாடவதே வேதமா. வழிமணிநாதனே பாவனி வேதனே, பாவனி வேதனே வரவேணும் மணி மீது முருகையனே முருகா.
ಹೃದಯನಿ ಮನೆಯ